வெல்கம் டு சிப் டெக்னாலஜிஸ் சென்னை. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டன் மைக்கை நம்மளால் திருப்பி பட்டன் மைக்கே வைக்க முடியாது, சைனா மைக் தான் வைக்கணும். ஒரு சைனா மைக் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சைனா மைக்கு. இதுதான் சைனா மைக்கு. ஸோ சைனா மைக் வந்து இது ரெட்டு, இது பிளாக்கு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ஸோ பட்டன் மைக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் 4 டாட் இருக்கும். இதில் 2 டாட் வந்து கிரவுண்டு, 2 டாட் வந்து ப்ளஸ்ஸு, இதில் ஒன்று வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து நோ வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்ம 1K 2K 4K வரைக்கும் போட்டுக்கலாம் ரெசிஸ்டார். இது எஸ்எம்டி ரெசிஸ்டார் தான் போடணும். இது நம்ம லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு அந்த மாதிரி போர்டில் கிடைக்கும். இல்லை மொபைல் போர்டு எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பொலாரிட்டி கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வச்சிடணும். ஸோ இந்த சைனா மைக்லேருந்து ரெட் ஒயர் எடுத்து இங்கேயும், பிளாக் ஒயர் எடுத்து இங்கேயும் நம்ம சால்டர் பண்ணணும். சில டைம் 4 டாட் இது, சில டைம் 5 டாட்ஸில் வரும். அப்படி வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மூக்கு மாதிரி வரைஞ்சிக்கணும். இங்கே வந்து ரெசிஸ்டார் போட்டுக்கணும். இது வரைஞ்சோம்னா இது வந்து கிரவுண்டு. இதில் ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நோ வேல்யூ. ஸோ நம்ம சைனா மைக்கில் ரெட்டை எடுத்து இதுலேயும், பிளாக்கை எடுத்து இதுலேயும் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பட்டன் மைக் டு சைனா மைக் ரீப்ளேஸ்மெண்ட். சரி, இது ஏன் வந்து நம்ம திருப்பியும் ஒரு பட்டன் மைக்கே போட முடியாது அப்படின்னா, இதை ஹீட் பண்ணி தான் பிஜிஏ டைப்பு. இந்த பட்டன் மைக் அப்படின்றது வந்து ஒரு பிஜிஏ டைப். பிஜிஏ அப்படின்னா பால் கிரிட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பின்ஸ் வந்து பாட்டம் சைடில் இருக்கும். ஸோ நம்மளால் வந்து இதை திருப்பியும் வச்சு சால்டர் பண்ணோம்னா கொஞ்சம் ஹீட்லேயே இது வந்து உள்ளே இருக்கிற அந்த இது லேயர்ஸ் எல்லாமே போயிடும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியும் வேஸ்ட்டு தான். அதனால தான் எப்போவுமே பட்டன் மைக்கை ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது நம்ம சைனா மைக் மூலிமா தான் பண்ணுவோம். ஆனால் பட்டன் மைக்கில் இன்பில்ட்டாகவே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், சைனா மைக்கில் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே சைனா மைக்கு போட்டோம்னா நம்மளுக்கு வேலை செய்யாது. அதனால தான் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எடுத்து எவ்வளோ டாட்ஸ் இருக்குன்றதை பார்த்துப்போம். ஸோ நம்ம வந்து பட்டன் மைக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் 4 டாட் இருக்குது. பட்டன் மைக்லையும் 4 டாட்டா இருக்குது. ஸோ
ஸோ நம்ம இதில் எது பாசிட்டிவ் எது கிரவுண்டு அப்படின்றத பார்க்கணும். மல்டிமீட்டருங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் பின்னு. இதுவும் கிரவுண்ட் பின்னு. இது வேல்யூ வர்றது பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவில் தான் ரெசிஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ணணும். கிரவுண்டில் நம்ம ரெசிஸ்டார் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் இந்த ரெண்டுலேயும் ரெசிஸ்டார் ஃபிக்ஸ் பண்ணி வந்து அந்த சைனா மைக்கு பட்டன் மைக்கு எடுத்துட்டோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம சைனா மைக்கை ப்ராக்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுற இது பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லேப்டாப் போர்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டார் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரெசிஸ்டார் வேல்யூ இப்போ பார்க்க போகிறோம். நீ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண. 2.2K. ஓகேவா? 2.20 வருது. நம்ம 20K வச்சுருக்கோம். அதனால் வர்ற வேல்யூ வந்து 2.2K. ஸோ 2K அபோவ் எது வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த ரெசிஸ்டாரை ஸ்டூடெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ண போகிறாப்புல. இதுதான் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கரெக்டாக பாசிட்டிவில் ஃபிக்ஸ் பண்ணணும். Like and subscribe our YouTube channel. Thanks.